ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிஷோலாக். நீங்கள் பிக் பாஸில் வந்து பார்த்தீங்கன்னா டே 25 ஆல்மோஸ்ட் ஒரு 25 டேஸ் வந்து முடிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு ப்ரோமே பார்த்துருப்பீங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா திவாகர் பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஹவுஸோட அமைதியை வந்து கலைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக லைக் பண்ணி விடுவாங்க. ஸோ பேசிக்காக என்ன நினைக்கிறாங்கன்னா பிக் பாஸில் வந்து திவாகர் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரோமே பார்த்துருப்பீங்க. இந்த ஹவுஸுக்கு வராங்க, போகிறாங்க, சாப்பிட்றாங்க, தூங்குறாங்க, இந்த வேலை யார் பண்ணுறாங்க இருக்கும்போது பார்வதி அந்த திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா சொல்கிறாங்க. இதுக்கு வந்து திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஜீர்ணிக்க முடியாமல் நான் அப்படி ஒன்றும் பண்ணல, நீங்கள் தான் அப்படி பண்ணுறீங்க அப்படி மாதிரி டோனுக்குறை. ஏன்னா எப்பவுமே திவாகரை யார் சொன்னாலும் அவர் வந்து டக்குன்னு ரியாக்ட் பண்ணி உடனே பண்ணுவார். ஆனால் மற்றவங்க மட்டும் இவர் மட்டும் மற்றவங்க எல்லாமே பண்ணுவார். அது வந்து தப்பாக இருந்தது தெரியாது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, இதை வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் வாக்குவாதம் நடக்குது. நீங்கள் தான் இந்த மாதிரி வேலையை பண்ணுறாங்கன்னு சொல்லி ரம்யா சொல்கிறாங்க திவாகர்கிட்ட. இதில் வந்து திவாகர் வந்து கண்ட்ரோல் லூஸ் பண்ணி என்ன சொல்லிடுறாருன்னா, உங்கள் லட்சணம் எனக்கு தெரியாதா அந்த மாதிரி சொல்கிறாரு. மீன்ஸ் என்ன சொல்ல வர்றாருன்னா, ரம்யா வந்து அவங்க பெர்சனலாக அட்டாக் பண்ணுற மாதிரி அப்படி சொல்கிறாரு. எல்லாருக்குமே தெரியும் என்ன சொல்ல வரேன்னு. ஸோ அதை வந்து பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா சபரிக்கு வந்து அது எப்படி நீங்கள் டாஸ்கில் சொல்கிறாங்கன்னா ஒருத்தவங்க கண்டஸ்டான்னு சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி அதை வந்து இது சொல்லுவீங்க அப்படி மாதிரி கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பிரச்சனை ஆகுது. சபரியை வந்து நீயே இன்வால்வ் ஆகிறேன், நான் அவர்கிட்ட தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக சபரி இன்வால்வ் ஆனா தங்கச்சி மாதிரி நினைக்கிறாங்க, வந்து தப்பாக பேசுறதுன்னு நல்லா பொறுத்துக்க முடியாது, நீங்கள் எப்படி சொல்லலாம் மாதிரி 2 இதாக செம்ம கன்வர்சேஷனாக செம்மையாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த பஞ்சாயத்தை பேசிட்டு இருக்காங்க. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா திவாகர் ப்ளஸ் எஃப்ஜே ஒரு பஞ்சாயத்து போச்சு. கனி கூட நீங்கள் வந்து பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, நீ சட்டம் இல்லாமல் இருக்காதீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து ஒரு பெரிய ஷோ, ஒரு எத்தனையோ லட்சம் பேர் பார்க்குறாங்க. சட்டம் இல்லாமல் இருக்கிறது வந்து இன்னிசென்ட்டாக அப்படின்னு தெரில, அவருக்கு வந்து தெரில. நான் நடிக்க தானே செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் வந்து நடிப்பு அரக்கனா இருந்த போய் இப்போ நடிப்பு கிறுக்கனா மாறிட்டாரா அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு பிக் பாஸ்ல. அது வந்து சட்டம் போடுங்க அப்படி சொன்னதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் லாஸ்ட் டைம் தெரிவிச்சுட்டாரு, நீயும் எஃப்சியும் கனியும் நீங்கன்னா ஹேக் பண்ணுறீங்களா, அதுவே எனக்கு அநாகரிகமாக தான் இருக்க சொல்கிறாரு. இவர் வந்து இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பிக் பாஸ் ஷோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து செலிபிரிட்டிஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஒரு ஈவெண்ட்ஸ் அவார்ட் ஃபங்க்ஷன் எடுத்துங்க, எந்த ஒரு ஃபங்க்ஷன் எடுத்தாலும் எல்லா செலிபிரிட்டியும் வந்து நார்மலாக ஒரு ஹக் பண்ணுவாங்க தான். அது வந்து பெரிய விஷயம் இல்லை. லாஸ்ட் சீசன் வந்து கமல்ஹாசன் இருக்கும்போது எல்லாருமே அவர் கட்டிப்பிடிச்சு தான் போவார். அதுக்காக வந்து அநாகரிகமாக இருக்குன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்காக தான் பொதுவாக பிக் பாஸ்ல வந்து மேக்ஸிமம் செலிபிரிட்டியாக இருக்கிறது. ஏன்னா அந்த சபை நகரம் எல்லாமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 2 பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா திவாகர் வந்து கொஞ்சம் அப்படியே டவுன் ஆகிட்டே வரான்னு நினைக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இது பெரும் பஞ்சாயத்தாக போயிட்டு இருக்கு. பொறுத்து வந்து பார்ப்போம் யார் வெளியே எப்படி இந்த வீக் போயிட்டு இருக்குன்னு பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.